கரங்களை உயர்த்தி அனைவரும் ஆண்டவருக்கு நம்முடைய புகழ்ச்சியை செலுத்துவோம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. உறக்க சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான அன்பு பிள்ளைகளே, புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு டவுட்டு, ரொம்ப நாளாக விண்ணகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்டு. பெரம்பூர் லூர்து மாதா திருத்தலத்துக்கு மேலே ஏறி வந்ததிலிருந்தே இது என்ன விண்ணகமா மண்ணகமா என்கிற அளவுக்கு அவ்வளவு அழகாக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு, வெளிப்புற ஆடம்பரங்களும் சரி, ஒவ்வொரு இறை மக்களும் சரி, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, முடிந்தவர்கள், முடியாதவர்கள், பீட சிறுவர்கள், பாடகர் குழு, அப்படி என்று விண்ணகத்தை நினைவு கூறுகிற அளவுக்கு அழகான ஒரு இடமாக இது இருக்கிறது. இதை தயார் செய்த திருத்தல அதிபர் பேரருள் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் அடிகளார், அவரோடு பணிபுரிகிற மற்ற குருக்கள் மற்றும் வேதியர்கள், பங்கு பேரவையினுடைய தலைவர்கள், பாடற்குழு, எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் உங்களுடைய பாராட்டுதல்களையும் புத்தாண்டு வாழ்த்துதல்களையும் எவ்வளவு சத்தமாக எவ்வளவு தாராளமாக கைத்தட்ட முடியுமோ கைத்தட்டி தெரிவிப்போம். கைத்தட்டத்தில் மட்டும் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. உயிர் சம்பந்தமான மேட்ரு அது, தயவுசெய்து. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, எக்ஸலண்ட். மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நன்றி சொல்கிறதும் கைத்தட்டுறதும் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ தொடர்ந்து நல்லா யாரையாவது கைத்தட்ட சொன்னால் சந்தோஷமாக நல்ல சத்தமாக கைத்தட்டுங்க. நன்றி 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 என்கிற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருங்க. காரணம், அந்த வார்த்தைகள் நமக்கு ஊக்கத்தையும் உயரையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இந்த நாளை மிக சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடுகிறது. காரணம், இந்த நாள் கிரகோரியன் காலண்டர் அதனுடைய அட்டவணை பிரகாரம் ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாளாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய 8வது நாள் என்பதனால் அவருக்கு இயேசு என்கிற பெயரிட்ட ஒரு நாளாகவும் இந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 3வது, கிறிஸ்து பிறப்பின் விழாவில் இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு. அந்த கடவுள் நம்மோடு என்கிற அந்த வார்த்தை, பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு என்று பொருள். எருசலேம் ஆலயத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த இடத்திற்கு பேர் தான் பெத்லகேம், அப்பத்தின் வீடு. அந்த பெத்லகேமில் இருந்து தான் எருசலேம் ஆலயத்திற்கு பலி செலுத்துவதற்காக செம்மறி ஆட்டு குட்டிகளை வளர்ப்பார்களாம். அதுவும் சிறப்பான செம்மறி ஆட்டு குட்டிகளை. அந்த பெத்லகேமில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலி செலுத்துவதற்கு செல்லப்பட இருக்கிற அல்லது எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிற, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று திருமுழுக்கு யோவான் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு புரியும்படியாக அப்பத்தின் வீடு என்கிற அந்த பெத்லகேமில் விலங்குகளுக்கு உணவளிக்க அல்லது உணவை வைக்க பயன்படுத்துகிற அந்த தீவன தொட்டியில் நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தன்னையே இந்த உலகிற்கு இம்மானுவேலாகவும், தன்னையே இந்த உலகிற்கு அப்பமாகவும், தன்னையே இந்த உலகின் மீட்பராகவும் செம்மறியாகவும் வெளிப்படுத்திய அந்த விழா தான் கிறிஸ்து பிறப்பு விழா. கடவுள் தன்னை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விழா தான் கிறிஸ்து பிறப்பு விழா. அந்த விழாவினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அன்னை மரியாள், இறைவனினுடைய தாய் என்கிற இந்த பெருவிழாவை நமக்கு கொண்டாட கொடுத்திருக்கிறது. இதோடு கூடுதல் ஒரு சிறப்பு, நம்முடைய திருத்தந்தை இந்த நாளை உலகத்தின் அமைதிக்கான நாளாக அறிவித்திருக்கிறார். ஆகவே எத்தனை சிறப்பு பாருங்க இந்த நாளுக்கு. ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான், புத்தாண்டு வாழ்த்துன்னு போட்டிருந்தான். ஃபாதர், பாஸ்ட் இஸ் அ வேஸ்ட் பேப்பர், அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது.
ப்ரெசன்ட் இஸ் எ நியூஸ் பேப்பர். என்னடா புதிர் போடுறான்னு பார்த்தேன். ஃப்யூச்சர் இஸ் எ கொஸ்டின் பேப்பர். அதுவும் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் சொன்னால், இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு கடவுள். இந்த வாழ்க்கையை வாழலைன்னா உங்கள் வாழ்க்கை வெறும் டிஷ்யூ பேப்பர்னு போட்டிருந்தான். புத்தாண்டு வாழ்த்து. அன்புமிக்கவர்களே, நகைச்சுவையான ஒரு விஷயமாக இருக்கலாம். 2024 முடிந்து விட்டது. எப்படி இருந்துச்சு கேட்டினா, ஏன் சாமி அந்த பிரச்சனையை மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? ஒழுங்காக தானே போய்கிட்டு இருக்கு பூசை, ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க? எவ்வளவு கஷ்டம். இந்த வருஷமாவது ஆசீர்வாதமாக இருந்துடாதா அப்படின்னு தானே போன வருஷமும் புத்தாண்டு தினத்தை ஆரம்பித்தோம். எவ்வளவு கஷ்டம் சாமி, எவ்வளவு வேதனை, குடும்பத்தில் சண்டை, பொருளாதார சிக்கல், பிள்ளைங்க ஏன் ஒழுங்கில் கிடையாது. கிழக்க போனால் மேற்க போகுது, மேற்க போனால் கிழக்க போகுது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் அமைதி இல்லாத ஒரு சூழல். ஒரு வருடமாக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல சாமி. ஒரு வருஷமாக பொண்ணு தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல. ஒரு நல்ல வேலை கிடைச்சதா? 2024 சாமி போகட்டும், வர்ற ஆண்டாவது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படி என்று குடும்பங்களில் இன்றைக்கு இந்த வருடம் எப்படி இருந்தது என்று கேட்டால் மனச்சோர்வோடும் மன தளர்ச்சியோடும் பதிலளிக்கிற மக்களை தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உலக அளவில் பார்த்தோம் என்றால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 2.5 வருஷம் போய்கிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும் இன்றைக்கு கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தலைவர்களுடைய ஆணவம், 2 தலைவர்களுடைய சுய கர்வத்திற்காக நடத்தப்படுகிற போர். பாலஸ்தீன இஸ்ரேல் போர் 1 வருடம் 4 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 1 வருடத்தில், இந்த 1.5 வருடத்தில் குறைந்தபட்சம் 45,000 பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. இயேசு பிறந்த அந்த புண்ணிய பூமியில தான் 1 வருடம் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்தியாவில் அமைதி திரும்பி விட்டதா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டதா? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நாடு நமக்கு கிடைத்து விட்டதா? பாகுபாடுகள் இல்லாத ஒரு சமுதாயம் வந்து விட்டதா? பெண்கள் மதிக்கப்படுகிறார்களா? உண்மையாகவே ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? எல்லோருக்கும் வேலை கிடைத்து விட்டதா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்படியோ 2024 குறை சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் நன்றி சொல்வதற்கு 1,00,000 காரணங்களை இறைவன் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ குறைகளை சொல்லலாம். அந்த குறைகளெல்லாம் தாண்டி நன்றி சொல்வதற்கு 1000 காரணங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நினைவோடு கிறிஸ்து பிறப்பில் கிறிஸ்து நமக்கு பகிரப்பட்டு இருக்கிறார். அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய தொடர்ச்சியாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற 2வது குறை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் நான் கிறிஸ்துவின் சாட்சியாய் என்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நான் வாழப்போகிறேன். கிறிஸ்துவை என்னுடைய நன்னடத்தையால் நான் அறிக்கையிடப் போகிறேன். ஆகவே வருகிற இந்த ஆண்டு 2025 எனக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். எப்படி ஆபிரகாமுக்கு இறைவன் நீ மண்ணுலகிற்கு ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னாரோ, அதே போல வருகிற இந்த ஆண்டு 2025 நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஹல்லேலூயா சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க. அது ஏதோ சபைக்காரங்க சொல்றது சாமி, அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஹாலே அப்படி என்றால் பிரைஸ், லூ அப்படி என்றால் உங்களுக்கு, யா வே அப்படி என்றால் யாவே என்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்காகவே அல்லேலூயா என்று சொல்லுகிற நேரத்தில் எந்த கெட்ட வார்த்தையும் நீங்கள் சொல்கிறது கிடையாது. ஹல்லேலூயா அப்படி என்றால் பிரைஸ் டு யூ மை லார்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் தான். ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி பழக வேண்டும். இந்த விழா அன்னை மரியாள் இறைவனின் தாய். இதுதான் இன்றைக்கு நாம சிறப்பிக்கிற அழகான ஒரு விழாவாக நான் பார்க்கிறேன். இந்த விழாவானது கிபி 4வது நூற்றாண்டில் எபேசு திருச்சங்கத்தில் தான் அன்னை மரியாளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கொள்கை பிரகடனம். அந்த நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு.
ஒரு தப்புரையான கொள்கை ஒன்று இருந்தது. இயேசுவுக்கு 2 இயல்பு இருந்தது. மனித இயல்பு ஒன்று, இறை இயல்பு ஒன்று. ஆகவே அவர் இறைவனாக இருந்தார், மனித இயல்பில் தோன்றினார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடும், அல்லது அவர் மனிதனாக இருந்தார், இறை இயல்பில் நமக்கு தோன்றினார் என்கிற குழப்ப தவறான படிப்பினை ஒன்று இருந்தது. அதை சரி செய்வதற்காகத்தான் எபேசு திருத்தங்கத்தில் அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு கொள்கை பிரகடனத்தை கொடுப்பதன் மூலமாக இயேசு உண்மையாகவே மனிதராக இருந்தார், இயேசு உண்மையாகவே கடவுளாக இருந்தார் என்று அறிக்கை செய்யப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் இறைவனாக இருந்தாலும் நம்மை போல மனிதனாக வாழ்ந்தார், நம்முடைய உணர்வுகளோடு இருந்தார், பாவம் தவிர்த்து மற்ற அனைத்திலும் நம்மை போலவே அவர் வாழ்ந்தார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு திருச்சங்கமாகத்தான் இந்த எபேசு திருச்சங்கம் இருந்தது. ஆகவே இந்த விழாவை கொண்டாடும் பொழுது உடனடியாக சபைக்காரர்கள் வந்துடுவார்கள். இங்கு சபைக்கு போகிற ஒரு சில சகோதர சகோதரிகளும் இருப்பார்கள். உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். எதற்காக கிறிஸ்து பிறப்பு விழா? அது நம்ம கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவலே கிடையாது, அது ஏதோ சூரிய கடவுளுடைய விழாவா, நீங்களாம் ஏன் போய் அதை கொண்டாடுறீங்க? அன்னை மரியாளுக்கு இந்த உயர் வணக்கம் தேவையா? எதற்காக இந்த விழா? அப்படி என்றெல்லாம் கேட்பார்கள். அன்பு மிக்கவர்களே, அவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்னவென்றால், அவர்கள் சொல்லுகிற இறை வார்த்தை விவிலியத்தில் இருக்கிறதா அப்படி என்று கேட்டால், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், நீங்கள் வைத்திருக்கிற இந்த விவிலியம் என்கிற இறை வார்த்தை விவிலியம் கத்தோலிக்க திருச்சபை 6வது நூற்றாண்டில் வெறும் ஏவப்பட்ட புத்தகங்களாக இருந்த ஏவப்பட்ட புத்தகங்களை ஒன்று சேர்த்து திருவிவிலியம், பைபிள் அப்படி என்று இன்றைக்கு பேசுகிறவருடைய கையில் கொடுத்தது கத்தோலிக்க திரு அவை. இன்றைக்கு பிரிந்து போன சபைகள் 1600வது ஆண்டில் தான் திருச்சபையிலிருந்து பிரிந்து போனார்கள். அதுவரையில் கத்தோலிக்க திருச்சபை ஒன்று தான். ஆகவே 16வது நூற்றில் பிரிந்து போய் இதில் புத்தகங்கள் சரி கிடையாது, அதில் புத்தகங்கள் சரி கிடையாது என்று சொல்லுபவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். காரணம், கத்தோலிக்க திரு அவையில் நம்முடைய இறையில் தெளிவாக கூடப்பட்டிருக்கிறது. லாத்ரியா அப்படி என்று சொன்னால் 3 கடவுளுக்கு மட்டுமே உச்சபட்ச ஆராதனை, உச்சபட்ச ஆராதனை 3 கடவுளுக்கு மட்டுமே. 2வது ஹைப்பர் தூலியா அப்படி என்று சொல்லுவார்கள். இது மனிதர்களால் பிறந்தவர்கள் இல்லை, அன்னை மரியாளுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிற உயர்ந்த வணக்கம், வழிபாடுன்னு நான் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர் தூலியா அப்படின்னு சொன்னால் அன்னை மரியாளுக்கு இயேசுவனுடைய பேறுபலன்களினால் கிடைத்த அந்த உயர் வணக்கம் ஹைப்பர் தூலியா அப்படின்னு சொல்லுவார்கள். 3வது தூலியா அப்படி என்றால் புனிதர்கள், அவர்களுடைய புனிதத்தன்மைக்காக அவர்களுக்கு நாம் செலுத்துகிற வணக்கம். ஆகவே தூலியா அப்படி என்றால் புனிதர்களுக்கும் சமூக உறவில் இருப்பவர்களுக்கும் நாம் செலுத்துகிற வணக்கம். ஹைப்பர் தூலியா அப்படின்னு சொன்னால் அன்னை மரியாளுக்கு மட்டுமே செலுத்துகிற உயர் வணக்கம். லாத்ரியா என்பது 3 கடவுளுக்கு மட்டுமே நாம் கொடுக்கிற வழிபாடு, உச்சபட்ச வழிபாடு. இதை தெளிவுபடுத்திக்கிட்டிங்கனாலே போதும். இன்றைக்கு லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது திருவசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக விசிட்டேஷன். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகிறார். சந்திக்க சென்ற அந்த இடத்துல எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் வாழ்த்துகிறார். வாழ்த்திய உடனே எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விவிலியத்தில். அதற்கு பிறகு எலிசபெத் அம்மா 5 விஷயம் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கிங்க. நம்பர் 1, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவள். நம்பர் 1. நம்பர் 2, வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. 2வது. 3வது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? 3வது. 4வது, உம்முடைய வாழ்த்துரையை கேட்ட உடனேயே என் வயிற்றில் இருக்கிற குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. கடைசியில் 5வது, ஆண்டவர் உரைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதில் 3வது சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான்
யார் என்கிற விவிலிய வாசகமே போதும் நம்முடைய பிரிவினை சகோதரர்களுக்கு அன்னை மரியாள் உண்மையாகவே இறைவனுடைய தாய். கல்வாரியில் எல்லா நற்செய்தியிலுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யோவான் நற்செய்தியில் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த பொழுது யோவானை பார்த்து, யோவான் இதோ உன்னுடைய தாய், அம்மா இதோ உன்னுடைய மகன், அப்படி என்று தன்னுடைய தாயை உங்களுக்கும் எனக்கும் அவர் தாயாக கொடுத்திருக்கிறார். இதை விவிலியம் சொல்லுகிறது. திருக்குரானில் அதிகமாக போற்றப்பெறுகிற ஒரே பெண்மணி தூய கன்னி மரியாள் தான். உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, கன்னி மரியாளை பற்றி குரானில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லுவார்கள். அந்த அவர்களுடைய குரானில், புனித நூலில் 3 பெண்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த தூய கன்னி மரியாளுக்குத்தான் உயர் வணக்கமும் உயர் புகழ்ச்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த விழா என்பது கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய ஒரு தொடர்ச்சி. கிறிஸ்து பிறப்பில் இயேசு நமக்கு கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார். வார்த்தை மனு உருவாகி நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கான செம்மறியாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு வாழ்வு தரும் உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த உணவை அடைவதற்கு, அந்த மீட்பை பெறுவதற்கு தகுதியான, திறமையான, நம்ப தகுந்த ஒரே வழித்துணை அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது. இயேசுவை அடைவதற்கு எளிய, நம்ப தகுந்த வழிகாட்டித்தான் அன்னை மரியாள் என்பதை நமக்கு சொல்லுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். என்ன சொல்லுகிறார் என்றால், அன்னை மரியாளை வணங்காதவர்கள், அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள், அன்னை மரியாளுடைய உதவியை நாடாதவர்கள், அவளுடைய அரவணைப்பை பெறாதவர்கள் எல்லாம் ஆன்மீக அனாதைகள் என்கிற ஒரு வார்த்தை நான் சொல்லல, திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார். They are spiritual orphans. Those people who do not accept Mary as their own mother of heaven and earth are those who are spiritually orphan அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்க உறவுகளே, அன்னை மரியாளை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டு அவளை நம்முடைய வாழ்க்கை துணையாக மாற்றுகிற பொழுது தான் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெற்ற குடும்பங்களாக மாறுகிறது. ஆகவே இந்த அன்னை மரியாளை இறைவனின் தாயாக பெற்ற நாம் வருகிற இந்த ஆண்டை ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்ற வேண்டும் என்றால் 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 பரிந்துரைகள். ஒன்றும் இல்லை, கார்டினல் வெர்ச்சூஸ் அப்படின்னு சொல்வார்கள். தலையாய நற்பண்புகள் என்று சொல்லுவார்கள். தலையாய நற்பண்புகள் யாருக்காவது தெரியுமா? தலையாய நற்பண்புகள், தலையாய புண்ணியங்கள், கார்டினல் வெர்ச்சூஸ் அப்படி என்றால் என்ன தெரியுமா? ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தமிழில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்கிற ஒரு விஷயம்தான். அப்போது இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் என்ன தடையாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தேகமான ஒரு வாழ்க்கை தான். 2007 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இதே பீடத்தில் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அப்போது கடைசியில் ஆர்ச்சி பிஷப் சின்னப்பா சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது என்று சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அச்சம், பயம் அல்லது நடுக்கம் அதையே என்னால் சொல்ல முடியாமல் சொதப்பி ஏதோ சொல்லி முடித்தேன். எனக்கு இன்னும் 17 வருடத்திற்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு இருக்கிறது. இதே பீடத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது நான் அங்கிருந்து இங்கு வந்தவன். இன்றைக்கு என்னை இறைவன் இங்கே உயர்த்தி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நம்பிக்கையோடும் அன்போடும் எதிர்நோக்கோடும் இருக்கிற உங்களையும் உயர்த்துவார். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நான் ஒரு கோயம்புத்தூருக்கு போகிறதுக்காக காலையில் போய் உட்காந்துட்டேன். அதாவது கோவை எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு பசி எடுத்துச்சு. அங்கேருந்து அந்த ஹிகிம் பாதர்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. அங்கே போய் ஒரு 50-50 பிஸ்கெட் பாக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கி அதை எடுத்துக்கிட்டு நான் என் இடத்துல உட்காந்து அந்த 50-50 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து பிரித்த உடனே என் சீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்தார். நான் பிரித்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்ட உடனே அவர் கையை நீட்டி இதிலேருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை அவர் எடுத்தார். எனக்கு ஒரு மாதிரி அவரை பார்த்து கோவம் வந்துச்சு. அவர் ஒன்று எடுத்துட்டார். திருப்பி நான் 2வது பிஸ்கெட் நான் எடுத்தேன். 3வது அவர் எடுத்தார். 4வது நான் எடுத்தேன்.
இப்படியே போய்கிட்டு இருக்கு. எனக்கு கோபம் வருது. ஏன்னா காசு போட்டு வாங்கினது நான். கொஞ்சம் கூட டீசென்ஸே இல்லாமல் இந்த மனுஷன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு, என்ன இதெல்லாம் வளர்ப்பே சரி கிடையாதுன்னு, இதான் மனுஷன் டீசெண்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறான், இப்படி அசிங்கப்படுத்துகிறானேன்னு மாறி மாறி பிஸ்கட் எடுக்குது. கடைசி 10வது பிஸ்கட் அது நான் தானே வாங்கினது, எப்படியாவது 10வது பிஸ்கட்டை நான் எடுத்துன்னு முயற்சி செய்ய அவர் எடுத்துட்டார். எனக்கு கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டேன். சரி, இப்போ தான் ஆர்டினேஷன் வாங்கி 2 நாள் ஆகுது, ஏதாவது வாயை விட்டு திட்டோம்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் மனசை திடப்படுத்திக்கிட்டு கண்களை மூடி, சரி பீஸ் அமைதியாரு என்னையே நான் சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்தேன். 2 நிமிஷம் கழிச்சு அந்த பிஸ்கட் எங்கிட்ட எடுத்து சாப்பிட்டவர் போயிட்டார். மனசுக்கு நிம்மதி. டைம் ஆயிடுச்சு. சரி, போய் நம்ம டிக்கெட்டை எடுக்கலான்னு என்னுடைய பேக்கில் இருக்கிற அந்த ஜிப்பை திறந்து டிக்கெட்டை எடுக்க நான் ஜிப்பை திறந்தா அங்கே ஒரு 50-50 பிஸ்கட் பாக்கெட்டு இருக்குது. எனக்கு எப்படா இந்த பிஸ்கட் பாக்கெட் இங்கே வந்துச்சுன்னு யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் சாப்பிட்ட பிஸ்கட்டு என் பாக்கெட் கிடையாது. அவர் பக்கத்தில் யார் பெற்ற பிள்ளையோ அவர் வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. வந்த அவசரத்தில் அவர் பாக்கெட் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்துருக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன அவர் என்ன நினச்சிருப்பார் தெரில. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவர் சொன்னதெல்லாம் எனக்கு யூட்டர்ன் அடித்து வந்துச்சு. நீ கேடு கட்டவன், உனக்கு டீசென்சி தெரியல, உனக்கு உண்மையாகவே ஒரு எப்படி பிஹேவ் பண்ணு பப்ளிக்கில் தெரியல அப்படின்ட்டு உண்மையாகவே எந்திரிச்சு போயிட்டேன் நான் மனசு கஷ்டத்தோடு. இப்போது எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு பிரச்சனை இதுதான். ஏனென்றால் கடவுள் மீதும் நம்பிக்கை கிடையாது, மனிதர்கள் மீதும் நம்பிக்கை கிடையாது. பார்க்குறவனை பூரா திருட்டு பயலாக பார்க்குறது. இவங்க இப்படியா இருப்போமோ, அவங்களா இப்படி இருப்பாங்களோ, இவங்களால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு பார்ப்பவர்களை நம்பிக்கையற்றவர்களாக பார்க்க ஒரு நிலை, எல்லாரையுமே தீயவர்கள் என்று தீர்ப்பிடுகிற ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேர். இன்னொரு டீம் இருக்குது. அந்த டீம் யாருன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு நாள் காலையில் கேட்டை ஓப்பன் பண்ண உடனே 3 ஆட்டுக்குட்டி அந்த ஸ்கூலை ஃபுல்லாக நாசம் பண்ணி வச்சுருந்துருக்கு. போய் தேடுறாங்க. தேடி பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஸ்கூலுக்குள்ளே எப்படி ஆட்டுக்குட்டிங்க வந்துச்சுன்னு. 3 ஆட்டுக்குட்டிங்க. கடைசியாக பசங்களை வச்சு 3 ஆட்டுக்குட்டியும் பிடிச்சிட்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வந்த உடனே அதில் நம்பர் பார்க்குறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நம்பர் 1 போட்டிருக்கு, 2வது ஆட்டுக்குட்டிக்கு நம்பர் 2 போட்டிருக்கு, 3வது ஆட்டுக்குட்டிக்கு நம்பர் 4 போட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கு டவுட்டு, 3வது நம்பர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தேடுங்க எல்லாம் போங்க அப்படின்னு பாதி நாள் 3வது ஆட்டுக்குட்டிக்காக தேடி இருக்காங்க. கிடைக்கல. டே ஃபுல்லாகவும் தேடினாங்க, 3வது ஆட்டுக்குட்டி கிடைக்கல. ஏன்னா விட்டவன் 3ஆம் நம்பர் ஆடையே விடலை. அவன் நம்பர் போட்டால் 1, 2ன்னு போட்டு விட்டான். அவங்க இன்னைக்கு வரைக்கும் 3ஆம் நம்பர் ஆட்டுக்குட்டியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்களா. இதை ஏன் எங்களுக்கு சொல்கிறீங்க ஃபாதர்னு கேட்கலாம். நன்றி சொல்வதற்கும் கடவுளை ஏற்றி போற்றுவதற்கும் 1000 காரணங்கள் நமக்கு இருந்தாலும் இல்லாத ஒன்றை நினைத்து தினம் தினம் வாழ்க்கையை நொந்து கொண்டு தினம் தினம் வாழ்க்கையை ஒரு பாரமாக சுமந்து செல்பவர்கள் தான் நம்மில் அதிகம். இதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த 2வது நிகழ்ச்சியை நான் சொன்னேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் இந்த 3 தலையாய புண்ணியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். முதலாவது விசுவாசம். விசுவாசம் என்கிற இந்த புண்ணியத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? புதிய புதிய சினிமா தியேட்டர்களை நம்ம பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். புதிய புதிய மால்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். புதிய புதிய நகர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். திருத்தலத்தை, இயேசு உரைகிற ஆலயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமா? அவர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோமா? அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியவர்களே, பிள்ளைகள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆகவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை முதல் கடமையாக எடுத்து வருகிற இந்த ஆண்டு 2025 எங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு மட்டுமே, யோசுவா சொன்னது, நாங்களும் எங்கள் குடும்பமும் இறைவனுக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் என்கிற எண்ணத்தோடு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல திருப்பலியை பங்கு பெறுவதற்கு பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை
நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களை நீங்கள் தூண்ட வேண்டும். கோயிலுக்கு அழைத்து வர வேண்டும். குடும்ப ஜெபங்களை சொல்ல நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களை மதிக்க நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்ய வேண்டிய விசுவாச வாழ்வை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இன்று இந்த வருடம் தொடங்க வேண்டும். அதுதான் முதல் செய்தி. இரண்டாவது, ஒரு அழகான பரிந்துரையாக, உங்கள் குடும்பத்தில் எதிர்நோக்குள்ள ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பங்கள் மாற வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சூழலில் இயற்கை சீற்றங்கள், நோய், கோவிட் மற்றும் பல தொற்று நோய்கள் காரணமாக இறைவா நீ இருக்கிறாயா, நம்பணுமா, இவ்வளவு கஷ்டம் ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும், நானும் எவ்வளவுதான் போராடுறது அப்படி என்று கடவுள் மீது நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் இல்லாதவர்களாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய மன்னாவில் இன்னைக்கு சொல்லியிருந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு தம்பியும் அவங்களுடைய தங்கச்சியும் முற்றிலும் எரிந்து போன அவர் வீட்டுக்கு திரும்ப வராங்க. 2 வாரம் கழித்து அவருடைய வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் தான் அவனுடைய பெற்றோர்களை அந்த சிறுவன் இழந்திருக்கிறான். இடிந்து கருகி போய் நாசமாக தரமட்டமாக இருக்கிற அந்த வீட்டில் அந்த சிறுவனும் அந்த சிறுமியும் சென்று உள்ளே பார்த்த நேரத்தில் ஒரு சின்ன செடியில், எரிந்து போன சாம்பலில் இருந்து ஒரு செடி முளைத்து வெளியே வந்ததான். அதை பார்த்து அந்த சிறுவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான், முற்றிலும் அழிந்து போன இந்த சாம்பலாக்கப்பட்ட இந்த வீட்டிலிருந்து இந்த செடி வளர்கிறது என்றால் எந்த சூழ்நிலையிலும் போர் வீரரை போல இறைவன் என் அருகில் இருக்கிறார். ஆகவே நான் எதற்கும் அஞ்சிடேன், துணிவோடு செல்லுவேன் அப்படி என்கிற எதிர்நோக்கோடு சென்றானாம். அன்புமிக்க பெற்றோர்களே, பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் எதிர்நோக்கு உள்ளவர்களாய், எதையும் கண்டு அஞ்சாதவர்களாய், இறைவன் எங்களோடு துணை இருக்கிறார் என்கிற மனத்திடனோடு 2025 நீங்கள் தொடங்கிட உங்களுக்கு நான் இரண்டாவது ஒரு பரிந்துரையாக செய்கிறேன். மூன்றாவது கடைசி பரிந்துரையாக அன்பு. ஏனென்றால் அன்பை பற்றி பேசுகிற நேரத்தில் நம்ம 1 கொரிந்தியர் 13:13 நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3 நிலையானது, ஆனால் இவற்றுள் அன்பே தலை சிறந்தது அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகம் அன்பால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் அன்பு செய்பவர்களாய் வாழத்தான் இறைவன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இங்கே இருக்கிற பெற்றோர்களில் கணவன் மனைவி பேசிக்கொள்ளாதவர்கள் பலர் இருக்கிறீர்கள். பெற்றோர் பிள்ளைகள் பேசிக்கொள்ளாதவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையும் சமாதானமும் இல்லாமல் இங்கே பலர் அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிய வேண்டும் என்றால் உங்கள் இதயங்களில் அன்பு இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன சிறுவன் அவன் நாய்க்குட்டிக்கு வளர்க்க ஆசைப்படுறான். நாய்க்குட்டி வளர்க்குற ஒரு பெரியவரிடத்தில் சென்று, நான் நாய்க்குட்டி வளர்க்கணும், எனக்கு நீங்கள் நாய்க்குட்டி கொடுப்பீங்களான்னு கேட்ட நேரத்தில் அந்த பெரியவர் சொன்னாராம், நாய்க்குட்டிகள்லாம் அங்கே விலை அதிகம், அதனால் நீ வாங்க முடியாதுன்னு சொன்னாராம். அவன் சேமித்து வச்சிருந்த காசெல்லாம் ஒரு கர்ச்சிப்பில் எடுத்து கொடுத்து, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்கள நீங்கள். அதை எண்ணி பார்க்குறார், 200-300 ரூபா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த சின்ன குழந்தையோடைய முகத்தை பார்க்குற நேரத்தில் அவன் ஆவலோடு இருக்கிறானே அப்படி என்று நினைத்து அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படி என்று நினைத்து கொண்டு, தம்பி இங்கே இருக்கிற 13 நாய்க்குட்டிகளை நான் அவிழ்த்து விடுகிறேன், அதில் உனக்கு பிடிச்சமான நாய்க்குட்டியை நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவனும் ஆவலோடு காத்திருக்கிறான். அப்பொழுது கதவு திறக்கப்படுகிறது. 13 நாய்க்குட்டிகளும் அழகாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெளியில் ஓடி வருகிறது. அப்பொழுது அதில் ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் கால் ஊனமாக ஓடுகிறது, கீழே விழுகிறது, ஓடுகிறது, கீழே விழுகிறது. இந்த சிறுவன் பார்த்து அந்த பெரியவரிடத்தில், எனக்கு அந்த முடமான நாய்க்குட்டி வேண்டும் என்று சொன்னானாம். அப்போ அந்த பெரியவர், உன்னுடைய ஸ்பீடுக்கு இது ஈடு கொடுக்காது, தயவு செய்து வேறு ஒரு நாய்க்குட்டியை நீ பிடித்துக்கொள்ள அப்படின்னு சொன்னாராம். அந்த சிறுவன், இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்று ஒத்த காலில் நின்ற பொழுது அந்த பெரியவருக்கு கொஞ்சம் கோபம். என்னப்பா காலை நேரத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணுற, நீ உனக்கு தான் அது செட் ஆகாது, கால் ஊனமாக இருக்குது, விழுந்து விழுந்து ஓடுது அப்படின்னு சொல்கிறனே அப்படின்ற அவர் கோபமாக முறைக்கிற நேரத்தில் அந்த சிறுவன் சொன்னானா, 1 நிமிஷம் அப்படின்னு அவன் 2 அடி பின்னே தன்னுடைய கால் டவுசருக்கு கீழே கையை வச்சு ஏதோ பண்ணுறான். அவனுக்கு இருந்த 2 கால்களில் ஒரு கட்டை கால், ஒரு கால் கலண்டு கீழே விழுகிறது. ஒத்த காலில் நின்றுக்கிட்டு அவன், நானும் ஒரு ஊனம்தான், எனக்கு தான் அந்த ஊனமான நாய்க்குட்டியினுடைய வலியும் வேதனையும் புரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் கண்களில் கண்ணீர். எதுவுமே சொல்லாமல் அந்த ஊனமான நாய்க்குட்டியை கொண்டு இவங்ககிட்ட கொடுக்குறார். இந்த சிறுவன் தான் கொண்டு வந்த காசை அவர்கிட்ட தள்ளி வைக்கிறான். அப்போ அந்த பெரியவர், இந்த காசை நீயே வச்சுக்கப்பா, உண்மையான அன்புக்கு இந்த உலகத்தில்
விலை எதுவும் கிடையாது. இந்த நாய்க்குட்டியை நான் பார்த்துக்கிறத விட நீ நல்லா பார்த்துப்ப, நீ கொண்டு போ அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, கடைசி செய்தியாக, இங்கே இருக்கிற யாரும் பில்கேட்ஸுடைய சொந்தக்காரங்க கிடையாது. இங்கே இருக்கிற யாரும் அம்பானி அதானியுடைய உறவினர்கள் கிடையாது. கஷ்டப்படுபவர்கள், காயத்தை அனுபவித்தவர்கள், துரோகத்தை அனுபவித்தவர்கள், நோயிலிருந்து மீண்டு எழுந்து வந்தவர்கள், நீங்கள் எல்லோருமே காயப்பட்டவர்கள். நம்முடைய தேவன் காயப்பட்ட மருத்துவரான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது பரிவு கொண்டு கடவுள் தன்மையில் இறங்கிய அவர் அடிமை கோலம் பூண்டு கடைசியில் மனிதனிலும் அடிமை கோலத்தில், அடிமையிலும் சாவிலும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து பிறப்பில் வந்திருக்கிறார். அன்னை மரியாவுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த அருமையான நாளில் இயேசுவை பரிசாக பெற்றுக்கொண்ட நாம், அன்னை மரியாளை வழித்துணையாக ஏற்றுக்கொண்ட நாம், இந்த நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு என்கிற இந்த புண்ணியங்கள் வழியாக இறைவனுடைய மாட்சியை காண நாம் முயற்சி எடுக்க இறைவன் உங்களை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.